வணக்கம். உங்க டிஎன்பிஎஸ்சி போலீஸ் தேர்வு தயாரிப்புக்கு உதவ நீங்க சேகரிச்ச சில குறிப்புகளை நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரியா? ஆமா, கண்டிப்பா. இதில் இருக்கிற தேசிய நிகழ்வுகள், அப்புறம் முக்கிய தினங்கள், இந்த மாதிரி பொதுவறிவு விஷயங்களோட சாராம்சத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நோக்கம் என்னன்னா, வெறும் தகவலா இல்லாம அதுக்கு பின்னால என்ன இருக்கு, ஏன் முக்கியம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சரி. வெறும் கேள்வி பதிலா மட்டும் பார்க்காம ஒவ்வொன்றும் ஏன் முக்கியம், ஏன் உங்க கவனத்துக்கு வரணும்னு பார்த்தா அது மைண்ட்ல நிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். சரி, உங்க குறிப்புகள்ல முதல்ல தேசிய நிகழ்வுகள் பத்தி இருக்கு, அதை பாப்போமா? பார்க்கலாம். தேசிய மாதிரி ஆய்வி, அதாவது என்எஸ்எஸ் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. பதில் 1950 இருக்கு. இது ஏன் இவ்வளவு முக்கியம்? 1950 ஆரம்பிச்ச என்எஸ்எஸ் சுதந்திர இந்தியாவோட சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு டேட்டா வச்சு புரிஞ்சிக்க ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் கூட அரசாங்கத்தோட பல கொள்கை முடிவுகளுக்கு இந்த ஆய்வுகள் தான் ஒரு பேஸா இருக்கு. ஓ, அப்படியா? ஆனா இப்போ மாறிட்டு வர்ற பொருளாதாரம், இந்த கிக் எக்கானமி மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் சரியா கணக்கிட முடியுதாங்கிறதுல சில சவால்களும் இருக்கு. இப்போ அதையும் நம்ம கவனிக்கணும். சரி. அடுத்து சிந்து நதி நீர் உடன்படிக்கை 1960, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல. இது இன்னைக்கும் நீடிக்குதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா? ஆமா, உண்மைதான். 1960 போட்ட ஒப்பந்தம் இது. 2 நாடுகளுக்கும் நடுவுல எத்தனையோ பிரச்சனைகள், போர்கள்லாம் வந்தும் கூட இது இன்னைக்கும் இருக்கு பாருங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. வெறும் நல்லெண்ணெய் மட்டும் காரணம் இல்ல. இதுல உலக வங்கியோட ஈடுபாடு, அதோட வலுவான விதிமுறைகள், இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். சில சமயம் சர்வதேச ஒப்பந்தங்கள் இரு தரப்புல எவ்வளோ கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதையும் தாண்டி செயல்பட முடியும்னு காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை. அடுத்து, இந்தியாவின் முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகம் குஜராத்ல அடிக்கல் நாட்டினாங்கன்னு செய்தி இருக்கு. இது கூட்டுறவுத்துறைக்கு எப்படி உதவும்? அதாவது கூட்டுறவு இயக்கத்தை ஒரு கல்வித்துறையாவும் அங்கீகரிச்சு அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற முயற்சி இது. கூட்டுறவு சங்கங்களை சரியா நிர்வகிக்க ஆட்கள் வேணும் இல்லையா? அவங்கள உருவாக்குறது, அப்புறம் புது மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் இது ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கலாம். சரி, அடுத்ததா யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்ச மராத்திய கோட்டை அமைப்புகள். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டுல இருக்கு, மகாராஷ்டிராவுக்கு வெளியில. ஆமா, இது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இது என்ன காட்டுதுன்னா, மராத்தியர்களோட ராணுவ பலம், நிர்வாகம் எல்லாம் ஒரே இடத்துல மட்டும் இல்லாம பல 100 கிலோமீட்டர் தாண்டி பரவி இருந்திருக்குன்னு தெரிய வருது. வரலாற்று சின்னங்கள் இப்படி வேற வேற இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது அந்த காலத்து அதிகார மையங்கள், அதோட செல்வாக்கு எங்கெல்லாம் இருந்துச்சுன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. புரியுது. இப்போ 2025 உலக கிராமப்புற மேம்பாட்டு நாளோட கருப்பொருள் ரூரல் எம்பவர்மெண்ட் குளோபல் இம்பாக்ட் அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? கிராமப்புற மேம்பாடுங்கிறது ஏதோ ஒரு நாட்டோட உள் விஷயம் மட்டும் இல்ல, அதோட தாக்கம் உலக அளவுல இருக்குன்னு இது சொல்லுது. இப்ப பாருங்க, விவசாய உற்பத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், மைக்ரேஷன், சப்ளை செயின், இப்படி பல உலகளாவிய விஷயங்கள்ல கிராமங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். அதை இது ஞாபகப்படுத்துது. அருமையான விளக்கம். சரி, இனி சில முக்கிய தினங்களை பார்த்துடலாம். தேசிய மருத்துவர் தினம் 2025. கருப்பொருள் பிஹைண்ட் த மாஸ்க், ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ். இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. நிச்சயமா, மருத்துவர்களோட சேவையை நாம பாராட்டுறோம். ஆனா அவங்க சந்திக்கிற மன அழுத்தம், வேலை பழு, அவங்களோட மனநலம் சார்ந்த சவால்கள், இதையெல்லாம் நாம கவனிக்கணும்னு இந்த கருப்பொருள் ஆழமா சொல்லுது. குறிப்பா இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு. கரெக்ட். அடுத்து தேசிய புள்ளியியல் தினம் ஜூன் 29. இது யாருடைய நினைவா கொண்டாடுறோம்? இது பேராசிரியர் PC மஹலனோபிஸ் அவரோட பிறந்த நாள் தான் அது. ஓ, இந்தியாவோட திட்டமிடல், புள்ளியியல் கட்டமைப்பு, இதுக்கெல்லாம் அவரோட பங்கு ரொம்ப பெருசு. டேட்டாவை வச்சு எப்படி ஒரு நாட்டை பிளான் பண்றதுன்னு அடித்தளம் போட்டவர் அவர். நம்ம முதல்ல பேசின NSS கூட அவரோட சிந்தனை தான். ஓ, அப்படியா விஷயம். சரி, இன்னும் சில தேதிகள் இருக்கு உங்க குறிப்புகள்ல. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11, அப்புறம் AI பாராட்டு தினம் ஜூலை 16, தமிழ்நாடு தினம் ஜூலை 18. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? ஆவா, ஒவ்வொன்றும் முக்கியம்தான். ஜூலை 11 பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பிரச்சனைகள் பத்தின ஒரு விழிப்புணர்வு. ஜூலை 16 இப்போ வேகமா வளர்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுது. அப்புறம் ஜூலை 18 இது தமிழ்நாடு தினம். அதாவது மெட்ராஸ் ஸ்டேட் அனு இருந்த பேரு தமிழ்நாடுன்னு மாறின நாள்.
மொழிவாரி மாநிலமா நவம்பர் 1ல உருவானாலும் இந்த ஜூலை 18 தான் நம்ம மாநிலத்தோட இப்போதைய பேரோட தொடர்புடைய நாள். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓ, சரி சரி, மிக தெளிவா புரிஞ்சுது. இன்னைக்கு உங்க குறிப்புகள்ல இருந்து சில முக்கிய தேசிய நிகழ்வுகள், அது நடந்த வருஷங்கள், முக்கிய தினங்கள், அதோட கருப்பொருள், அதுக்கு பின்னால இருக்கிற முக்கியத்துவம்னு நல்லா விரிவாவே பார்த்துட்டோம். இது உங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு திருப்புதலுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா இந்த தேதிகளையும் நிகழ்வுகளையும் கருப்பொருள்களையும் ஞாபகம் வச்சுக்கிறது எக்ஸாம்க்கு உதவும், அது ஒரு பக்கம். ஆனா அதோட சேர்த்து நம்ம நாட்டோட வரலாறு, இப்போ நடக்கிற விஷயங்கள், இதையெல்லாம் இணைச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் இது உதவும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த தேதிகளுக்கு பின்னால, இந்த டேட்டாவுக்கு பின்னால மனுஷங்களோட உழைப்பு இருக்கு, சமூக மாற்றங்கள் இருக்கு, அதோட தாக்கங்கள் இருக்கு. வெறும் ஃபேக்ஸா மட்டும் பார்க்காம இந்த நிகழ்வுகளுக்கு நடுவுல ஏதாவது தொடர்பு இருக்கா, இல்ல இது ஏதாவது ஒரு பெரிய ட்ரெண்டை காட்டுதா அப்படின்னு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்க புரிதல் இன்னும் ஆழமாகும் இல்லையா? அதையும் முயற்சி பண்ணி பாருங்க.